ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் குரு பகவான் தரும் யோகங்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக கஜகேசரி யோகம், இரண்டாவது குரு சந்திர யோகம், 3 குரு மங்கள யோகம், 4 ஹம்ச யோகம், 5 சகட யோகம். அவற்றை பற்றின விளக்கம் பார்க்கலாம். முதலாவதாக கஜகேசரி யோகம். குரு சந்திரனுக்கு கேந்திரத்தில், அதாவது 4, 7, 10 ஆகிய இடங்களில் இருந்தால் கஜகேசரி யோகம் உண்டாகிறது. இந்த யோகத்தை பெற்றவர்கள் செல்வம், செல்வாக்கு, வீடு, வாகனம், உயர்ந்த பதவி பெற்றவராக விளங்குவர். இரண்டாவதாக குருச்சந்திர யோகம். சந்திரனுக்கு குரு 1, 5, 9 ஆகிய இடங்களில் காணப்பட்டால் குரு சந்திர யோகம் உருவாகிறது. இந்த யோகத்தை பெற்றவர்கள் புகழ்மிக்கவராகவும் நல்ல அந்தஸ்து படைத்தவர்களாகவும் இருப்பர். மூன்றாவதாக குரு மங்கள யோகம். குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தால் குரு மங்கள யோகம் ஏற்படும். இந்த யோகத்தை பெற்றவர்கள் வீடு, இடம், வாகனம் போன்றவற்றை அதிகம் வாங்கி மகிழும் வாய்ப்பு உண்டு. நான்காவதாக ஹம்ச யோகம். சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு உச்சம் பெற்றால் இந்த யோகம் உண்டாகிறது. நல்ல உடல் அமைப்பும் ஒழுக்கமான வாழ்க்கையும் உள்ளவர்களாக இந்த ஹம்ச யோகத்தில் பிறந்தவர்கள் திகழ்வார்கள். ஐந்தாவதாக சகட யோகம். குரு பகவானுக்கு சந்திரன் 6, 8 ஆகிய இடங்களில் இருந்தால் சகட யோகம் ஆகும். வண்டி சக்கரம் போல் இவர்களது வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.